அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள் திடீர்னு குண்டை போட்டு போட்டு உடச்சிக்கிறார். அதாவது நார்மலா நானு, நீங்க இல்ல மற்ற யூடியூபர்ஸ் இல்ல செய்தி பத்திரிகையாளர்கள் இது போலலாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலாம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய சண்டைங்கிறது ப்ராக்சி வாரு, உக்ரைனுங்கிறது ஒரு பான் தான் அப்படிங்கிறது போல நம்மலாம் பேசிக்கலாம். ஆனா பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அதுவும் அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ அவர்கள் இப்போ உக்ரைன்ல ரஷ்யா வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்களே, இது ஒரு ப்ராக்சி யுத்தம் தாங்க. அமெரிக்காவுக்கும் ரஷ்யா 2 நியூக்ளியர் பவரோட ஒரு ப்ராக்சி யுத்தம் தான். அந்த ப்ராக்சி யுத்தம் இப்ப இந்த அளவுக்கு நடந்துருச்சு. இப்ப அது முடிவுக்கு வரணும், முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த அளவுக்கு வந்து ஃப்ராங்கா ஒரு நாடு வந்து நான் தப்பு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற சரண்டர் ஆகிறாங்களே, ஏன் என்ன காரணம்? மிக பெருமளவில் பிரளயம் வெடிக்க போகுதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ட்ரம்ப் அவர்களோட கட்டுப்பாட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் இல்லை. அதுவும் கால்ஸ் அவர்கள் ஜெயிக்கல, மெஜாரிட்டி வாங்கல. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இயூவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாரு. ஃபெட்ரிக்ஸ் மெர்ச் அவர்கள் அவரோட சிடியு கட்சி, அதே கூட்டணி கட்சி தான். அவர் தான் அதிகமான சீட் வாங்கியிருக்காங்க ஸ்கால்ஸ் அவர்கள் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அவர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸ்கால்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இப்போதைக்கு டெம்பரவரியாக அவர் தான் இருக்கிறார். ஆட்சி அமைக்கிற வரைக்கும் அமைக்கவே மாட்டாங்களா மெஜாரிட்டி இல்லாதனால அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. சரி எது எப்படியோ, அதாவது இவர் இந்த அளவுக்கு கதறதுக்கான காரணம் என்னன்னா முடிவு பண்ணிட்டாங்க. ஐயோ அவ்வளவுதான், யூரோப்பியன் யூனியன் இவங்களோட பெரிய அளவில் இருப்பாங்க போல தெரியுது. 800 பில்லியன் யூரோவை நாங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக ஆர்ம்ஸ் ரேஸில் செலவிட முடிவு செஞ்சுக்கிறோம் டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கு அப்படிங்கிறது போல வருஷலா அண்டர்லா அவர்கள் அவங்கள ஒன்று கூடி முடிவெடுத்து சொல்லியாச்சு. ஸோ போலாண்டோட டொனால்டு டஸ்க் அவர்களும் சொல்லியாச்சு, இதுக்கு மேலே நாங்கள் ரஷ்யாவோட ஆர்ம்ஸ் ரேஸ்க்கு ரெடி அப்படிங்கிறது போல 20 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைஞ்சு உக்ரைனுக்கு உதவி செய்வோம் அப்படிங்கிற போல ஸ்டார்மர் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இந்த யூகே, பிரான்ஸ், உக்ரைன் இவங்களாம் ஒரு பீஸ் பிளானை எடுத்து கொண்டு போய் எழுதி கொண்டு போய் கொடுத்துக்கிறாங்களா, கிழிச்சு குப்பையில் போட்டாங்க ரஷ்யா. ஆட போங்கப்பா, நாங்களும் ஒத்துக்க மாட்டோம், இந்த பீஸ் கீப்பர் அது இதுன்னு அதையும் ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற போல லாவ்ரோ அவர்கள் தரப்புன்னு சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் மேக்ரான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ரஷ்யா வந்து ஒரு மிக பெரும் த்ரெட்டா இருக்குது அப்படிங்கிறது போல. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் யூரோப்பியன் யூனியனுக்கு பிரான்ஸுக்கும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, மால்டோவாக்குன்னு சொன்னதா சொல்லியிருந்தோம் இல்லையா. மால்டோவாலேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்துருக்குன்னா, ஏங்க நாங்களும் நல்லா தாங்க பேசிட்டு இருக்கிறோம், ஏதான் இந்த மாயா சண்டை அவர்கள் தான் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க அந்த அம்மா ஈவில் சேர்த்துறேன் அதில் சேர்த்துறேன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர அவங்களோடலாம் நாங்கள் எல்லாம் நல்லா பேசிட்டு தான் இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்களுக்கு மட்டும் பாருங்க அப்படிங்கிறது போல மால்டோவா தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கவுண்டர் விட்டுருக்காங்க. மால்டோட பிரைம் மினிஸ்டர் தரப்பு அது போல ஸ்டேட்மெண்ட் போயிருக்குது. சரி ஓகே, யூரோப்பியன் யூனியன் இப்போ ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை செய்யறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க, செஞ்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இப்போ சண்டை செய்யறதுன்னு ஆகி போச்சுல, என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம 2 வருஷமா இதான் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே, அதாவது 3 வருஷம் வரைக்கும் போதும் போதும் உக்ரைன் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் இந்த போர் நடக்கும், அதுக்கப்புறம் மாப்பிள்ளைகளாட்டம் உள்ள வருவாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா. இது நார்த் கொரியா சவுத் கொரியா அந்த வாரில் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தோம். அந்த பூசன் பெரிமீட்டர் ஒரு சின்ன பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவோட கட்டுப்பாட்டுகள் இருந்து நார்த் கொரியா முழுசும் வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சின்ன பகுதி இருக்கும்போது தான் அமெரிக்கா தான் படைகளை இறக்கி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தாக்குதல் பண்ணி அதுக்கப்புறம் வெற்றி வெற்றி அப்படிங்கிறது போல ஒரு நடுவில் சரிப்பா சண்டை உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு ஒரு லைனை பிரிச்சு விட்டு வந்து பண்ணாங்க. ஏன்னா சைனா உள்ள வந்துட்டாங்க அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறமா. நான் அமெரிக்கா வந்து பெருமளவில் சண்டையை பிடிச்சி கொஞ்சம் டயர்டாகும் போது இவங்க மாப்பிள்ளை எல்லாட்டும் வந்தாங்க சைனா தான். ஸோ அது போல் அப்படி நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு பார்டரை பிரிச்சு இருந்துக்கிட்டாங்க. ஸோ அது போல தான் இங்கே நடக்குமா அப்படிங்கிற பேசிட்டு இருந்தோம். இப்போ அப்படித்தான் நடக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு சேஞ்ச் தான், அங்கே நார்த் கொரியா சவுத் கொரியா அது வேற நாடோட ஒரு பிரச்சனை, உதவிக்காக வராங்க, ஜெயிக்கலாம் தோக்கலாம் அது 2வது ஒரு பிரச்சனை. ஆனால் இங்கே ரஷ்யா அவங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க, அவங்களோட வாழ்வுக்காக போராடிட்டு இருக்காங்க, அவங்களோட உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க, எங்களோட வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கிறோம் அப்படிங்களோ போராடிட்டு இருக்கிறாங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, ரஷ்யன் இன்ஜினியர்ஸ்லாம் உள்ள இறங்கி நாளும் பகலும் இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. ஸோ அடுத்த ஒரு இமேஜஸ் வீடியோஸ் அவங்க தரப்பு வந்திருக்கு. ஸ்கிராப்பு, அதாவது ஓட்ட உடசல், வீலு இன்ஜினு தனித்தனியாக கிடக்கும் இல்லையா, அதெல்லாத்தையும் எடுத்து அவங்களே இது போல் மாடிஃபை பண்ணி ரெடி பண்ணி, என்னப்பா வேணும் உனக்கு, டக்குன்னு போகிற மாதிரி வேணுங்க, வண்டி எடுத்துகிட்டு போனோம்னா டப்பு போட்டு திருப்பி ரிட்டர்ன் வர மாதிரி வேணுங்க, வேகமாக போகணுங்கன்னு அவங்க கிட்ட கேட்டோம்னா டக்குன்னு ரெடி பண்ணி தர மாதிரி. ஸோ களத்தில் ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்தில் சேஃபான இருக்கக்கூடிய இடங்கள்லேயே இது போல் இன்ஜினியர்ஸ் வந்து டென்ட் அடிச்சு இது போல் செஞ்சு கொடுத்துருக்காங்க நாள் பகல் இல்லாமல். ஸோ இது போல் மக்கள் போகிற கையில் எடுக்கணும். ஸோ அதே போல் ஒரு விஷயம் இங்கே யூரோப்பியன் யூனியன் மக்கள் எடுப்பாங்களா உக்ரைன் எடுப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனால் இப்போ யூரோப்பியன் யூனியன் இங்கே என்கேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த நார்த் கொரியா சவுத் கொரியா மாதிரிலாம் ஆயிராது.
ஏன்னா இங்க ரஷ்யா அவங்களுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அதுவும் சூப்பர் பவர், நியூக்ளியர் சூப்பர் பவர் கூட. இங்க பிரான்ஸ் ஏதோ பிளக்கா குண்டு வச்சுக்கிறாங்க. அணு ஆயுதம், அதான் அணு ஆயுதங்கிறது அணு ஆயுதம் தான். ஆனா இங்க எவ்வளவு இருக்குது, இங்க எவ்வளவு இருக்குது, தராசுல வச்சோம்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பட் இட்ஸ் ஓகே. ஆனா இப்ப பிரான்ஸ் வந்து தைரியமா நாங்க நியூக்ளியர் அம்பர்லாக்குள்ள வர எல்லாம் பண்றோம், எல்லாம் செய்யறோம் அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இது வேலைக்காகுமா அப்படிங்கறதான் தெரியல. ஆனா ஏதோ ஒரு முடிவு அவங்களுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா எடுத்து ஜெயிக்கணும்னு நீடு கிடையாது. அண்டை கொடுத்துட்டு இருந்தா போதும். அமெரிக்கா சீனா கூட முடிச்சுட்டு வர வரைக்கும் அண்டை கொடுத்துட்டு இருந்தா போதும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அது போலதான் இங்க நடக்குது அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் யூனியன்ல 2022 இதே உர்சுலா ஒண்டர்லா அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை சபையத்துல நின்று பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சாங்ஷன் போட்டிருந்தோம்ல, ரஷ்யா கிட்ட சிப் இல்ல, ஒண்ணும் இல்ல, அவங்களோட ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் ஸ்கிராப்ல இருந்து தேடி தேடி எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஆயுதங்கள் இல்லைங்க அவங்களுக்கு, மிஸ்ஸைல் இல்லாம அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கூட பேசினாங்க. கைதட்டுகள் என்ன, வரவேற்புகள் என்ன, எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. இப்போ 2025 யூரோப்பியன் யூனியன்ல அதே சபையில அதே அம்மா தான் உர்சுலா ஒண்டர்லா அவர்கள் அதிபரா அங்க பிரசிடென்டா போய் நின்று பேசிட்டு இருக்கும்போது, அதாவது ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா நம்ம ஆயுத போர்ல இறங்கணும், அதிகமான ஆயுதங்களை வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ல ரஷ்யாக்கு இணையா நம்ம உருவாக்கணும் அப்படிங்கறத இப்ப பேசிட்டு இருக்கிறாங்களா? அப்புறம் என்னங்க அது அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா எது எப்படியோ புரிஞ்சுக்க முடியுது, யூரோப்பியன் யூனியன் எல்லா நிலைப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ரஷ்யா இன்னும் அவங்களோட ஃபுல் கெப்பாசிட்டியோட ஸ்டடியா நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலா இப்பதான் யூரோப் ரீஆர்ம் பண்ணி ரீபில்டு பண்ணி வரணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ், யூகே இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20 நாடுகள் வந்து ஒப்புதல் தெரிவிச்சுக்கதா சொல்லிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால அந்த பிளானை வந்து பாத்தீங்கன்னா பீஸ் பண்ணி இமீடியட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வழியை பார்க்கணுங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ இது போல இங்க பிரச்சனை சீரியஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால தான் கையை மீறி போகுதுன்றதுக்காக தான் அப்ரூவரா மாறுறாங்க அமெரிக்கா. அது மார்க்கோ ரூபியோ அவர்கள் இது போல வந்து சொல்றாரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது கூட பரவாயில்ல. எலான் மஸ்க் அவர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, முதல்ல இந்த ஜெலன்ஸ்கி அவர்களை பதவி விட்டு தூக்கிட்டு வேற ஏதாவது நாட்டுக்கு மாத்தி விடணுங்க அந்த ஆள் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தரப்பு வந்து காண்டா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த யூரோப்பியன் யூனியன் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, முடிவில்லா போருக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா இவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. முடிவு இருக்கிற போர் தாங்க எலான் மஸ்க் அவர்களே, இது உங்களோட தப்பான ஜட்ஜ்மெண்ட். ரஷ்யா இருக்கிறாங்களா, முடிச்சு விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமா முடிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் முன்னாடியே சொன்னார், இது மட்டும் உக்ரைனா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவா இந்த பிரச்சனையை முடிச்சிருப்பேன் அப்படின்னாரு. ஸோ ரியலான அவங்களோட மைட் என்ன அப்படிங்கிறத உக்ரைனில் காட்டுறதுக்கு பதிலாக யூரோப்பில் காட்டுவார். ஏன்னா இத்தனை நாளாக அவரோட ஆயுதங்கள், அவங்களோட அர்சனல் சேவ் பண்ணி வச்சது இந்த ஒரு தருணத்துக்காக தான். இப்படி இவங்க வருவாங்க அப்படிங்கிறது போல அவருக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு தருணத்துக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கால் எடுத்து வைங்க பாப்பா இருக்கு அப்படிங்கிறது போல அவர் தரப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் யூனியன் என்ன செய்யலாம், இப்போ பிரச்சனை பெருசானா உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிறதுக்காக உக்ரைனுக்குள்ள மொத்தம் உட்காந்து சண்டை பிடிப்பாங்களா, இல்லை பெலரூஸை போய் அட்டாக் பண்ணுவாங்களா? ஸோ இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சனால தான் ரஷ்ய அதிபரை வந்து பார்த்தீங்கன்னா வெல் பிளான்டா பெலரூஸா நியூக்ளியர் அம்பர்லாக்குள்ள கொண்டு வந்து அங்கே அணு ஆயுதங்கள் கொண்டு போய் வச்சாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ லுக்கசங்கா அவர்கள் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, தலைவரே ஒரு ஐடியா சொல்லிட்டு இருந்தீங்க, ஐயோ அது அமல்படுத்துங்க, வந்து எங்கள் நாட்டில் ட்ரோன் பிளான்ட் வைக்கிறேனீங்களே, அருமையான திட்டம் போல தெரியுது, வந்து வெய்ங்க, முதல் வெய்ங்க அப்படிங்கிற போல அவர் தப்பு கேட்டுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏங்க மக்களே, இந்த கிரிப்டோ மைனிங் பற்றி நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன், நிறைய சம்பாதிக்கலாம் போல தெரியுது. நம்ம நாட்டில் தான் கரண்ட் இருக்குது இல்லப்பா, கரண்ட் பிரச்சனையா இருக்குன்னா தான் பண்ண முடியல போல சொன்னாங்க. கரண்ட் தான் நம்ம கிட்ட நிறைய இருக்குல்ல, பண்ணுங்க, மைனிங் பண்றேன்னா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக பண்ணுங்க, சம்பளம் நிறைய சம்பாதிக்கலாம் போல தெரியுது, நானே பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா லுக்கசங்கா என்னங்க இப்படியா இருக்கீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. அது காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு, வச்சு செய்யறாங்க எல்லாத்தையும் அப்படிங்கிற புரிஞ்சுக்க. சரி ஓகே, இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம். அதாவது பெலரூஸை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவர் யோசிச்சிருக்கார். ரெண்டாவது, இப்போ ரஷ்யாவோட ஒரு பகுதியான கலிங்கன்கிராட், அதை சுற்றி சுற்றி அளவெடுத்துட்டே இருக்கிறாங்க. அதாவது உளவு விமானங்கள், ஒன்று கருங்கடல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கன்கிராட். இப்போ திரும்பவும் இந்த பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா உளவு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு சம்பவம் ஆகி போச்சு. ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா உளவு வேலையை பார்க்கறதுக்காக ட்ரோன்கள் சுற்றிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, மொத்தம் 12 மணி நேரத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உளவு வேலை பார்க்கறதுக்காக அமெரிக்காவோட ட்ரோன் வந்து உளவு பார்த்துட்டு இருந்திருக்குது. MQ-4C ரிகானிசான் ட்ரோனு. இதனால 24 மணி நேரம் பறக்க முடியும், 12 மணி நேரம் இது வந்து பறந்துருக்குது அந்த டைம்ல. அது என்ன பண்ணிருக்குன்னா, இந்த பெர்ஷியன் கல்ஃப்ல வந்து ஈரானோட பகுதிக்குள்ள சும்மா அப்படியே அப்படியே எட்டி பார்த்தலாமா அப்படிங்கிறோட கபடி விளையாடலான்னு போயிருக்குது, பட்டுன்னு தூக்கிட்டாங்க போல தெரியுது. அப்புறம் ஆப் ஆனதுதான், வண்டி எங்க போச்சுன்னு தெரியல. ஈரான் தரப்பு வந்து இப்போ எதுவும் சொல்லல, கப்பு சுப்புன்னு இருக்கிறாங்க. அமெரிக்க தரப்பு பாவம், அவங்க ஆல்ரெடி இப்போதான் யமன் உதவி சொன்ன டவுன் பண்ணாங்க MQ-9 ரீப்பர் ட்ரோனு. இப்போ ஈரான் என்னது அப்படிங்கோல இருக்குது. சரி ஓகே, அது என்னாச்சுன்னு பார்ப்போம். இல்லை அவங்க வேணுன்ட்டு அதை ஆஃப் பண்ணிட்டாங்களா
சேஃப்டிக்காக அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கவே முடியல, அந்த ட்ரோன் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படிங்கும் போல் ஃப்ளைட்டோட தரப்பில் அதை அனலைஸ் பண்ணுறவங்க தரப்புல வந்து செய்திகள் வருது. செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க மேற்குலக நாடுகளோட மீடியாக்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி இதே போல் இதே ட்ரோனை இவங்க ஈரான் வந்து பண்ணால் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் கொரியாலாம் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, நார்த் கொரியா இருக்கிறாங்க இல்லையா, ஏவேக்ஸ் விமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறாங்க. இதோட ரேடார் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேனல் இருக்கிறனால 360 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி உளவு தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது விமானங்கள் பறக்குது, இந்த டிஸ்டன்ஸில் பறக்குதுன்றத ஃபைட்டர் ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகவல்கள் கொடுத்துட்டே இருக்க முடியுது. போல் அதிநவீனமான தொழில்நுட்பத்தில் நார்த் கொரியா வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் கிம் ஜாங் உன் அவர்களுக்கு வயிறு வலிக்க வலிக்க செஞ்சுட்டாங்க சவுத் கொரியா. ஏதாவது கலந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். வயிறு வலி தாங்கவே முடியலையாமா கிம் ஜாங் உன் அவர்கள். நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது ஒன்றும் இல்லை, இவங்கெல்லாம் ட்ரில்லு பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு ஒரு தடவை நான் தேவையெல்லாம் மிசைலை வேஸ்ட் பண்ணிட்டப்பா அப்படிங்கிறது போல் அவர் தரப்புல இருந்து ஜோக்ஸ் எல்லாம் விட்டுலாம். கிம் ஜாங் உன் அவர்கள் பார்த்துருப்பாரு, என்ன ஏதுங்கிறது புரிஞ்சிருப்பார் சவுத் கொரியா எப்படிங்கிறது. ஆக்சுவலி என்னன்னா, சவுத் கொரியா வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபயர் ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. அந்த ட்ரில் பண்ணும்போது கடல் இருக்குது, போய் அங்கே பண்ணலாம். இல்லை மக்கள் வாழாத இடம் எங்கேயாவது காட் பகுதி எங்கேயோ பண்ணிருக்கலாம். அதோட்டு போட்டு மக்கள் வாழும் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விமானத்தை எடுத்து ட்ரில் பண்ணிட்டு இருக்கும்போது லைஃப் ஃபயர் ட்ரில், அதுவும் குண்டை 500 பவுண்டு குண்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க மக்கள் வாழும் பகுதியில். இதனால 14 நபர்கள் கிட்ட காயமடைஞ்சு தான் சொல்லப்பட்டு வருது. 4 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனால் சீரியஸ் கண்டிஷன் சொல்றாங்க. ஆனால் அரசல் புரசலாக வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இறந்திருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் தான் இது. எப்படி சவுத் கொரியா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அதிபர் மேலே சிக்கல் அப்படிங்கிற பேசிட்டு இருக்கிறாங்க. இல்லை இது வேறையா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இங்கேயும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பதட்டமான ஒரு சூழ்நிலை தான். ரெண்டாவது கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, நார்த் கொரியா மேலே போட கிடையாது, சவுத் கொரியாவில் அவங்களே அவங்க மேலே போட்டுக்கிட்டாங்க. சும்மா ட்ரில் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாமல் இது போல் நடந்துருச்சு. அதாவது சொரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக சண்டை வரும். இது போல் குண்டை கொண்டு போய் நார்த் கொரியாவில் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பதிலுக்கு அவர் ஏவி இருப்பார். ஏன்னா முன்னாடி மாதிரிலாம் நார்த் கொரியா கிடையாது. முன்னாடியே அவங்க சவுத் கொரியாவோட டாப்பில் தான் இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. செஞ்சாலும் ஆச்சரியப்பதில்லை. சொரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தரப்பு வந்து ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கலாம் மாட்டுக்கிறதுல. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைனாவாக இருக்கட்டும், இந்த இடத்துல ஒரு ப்ராக்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக என்கேஜ் பண்ணுவாங்க. எடுத்தோடனே தைவான் சைனா அப்படிங்கிறதுக்கு பதிலாக சவுத் கொரியாங்கிறது இப்போ எப்படி உக்ரைன் அமெரிக்காவுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் நாளைக்கு வந்து பைடன் அவர்களோட அரசாங்கம், பைடன் அவர்களில் கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சீனாவுக்கும் தைவானுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய சண்டைங்கிறது அமெரிக்காவோட ஒரு ப்ராக்சி யுத்தம் தாங்க. ஐயோ அதை முடிச்சிருங்க அப்படிங்கிறத நாளைக்கு வந்து பேசணும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இவங்க எப்படி சொல்கிறாங்க, நாளைக்கு அவங்க வந்து அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நினச்சோம். ஒரு அரசாங்கமும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னதான் பைடன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டெமோக்ராட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவை பிடிக்காது ஆனால் ரஷ்யாவை குத்துவாங்க. ரிபப்ளிகன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை பிடிக்காது ஆனால் சீனாவை குத்துவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதே லைன் அப்போ தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. மற்றபடி எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவை என்கேஜ் பண்ண போகிறாங்க. அதுக்கான முடிவுகளை யூரோப்பியன் யூனியனில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான விஷயம் வந்துட்டு இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் சாப்பிட்டுட்டார் லஞ்ச் வேறு. ஸோ அந்த இடத்துல பாருங்கள், ஜெலன்ஸ்கி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாரு. ரெண்டாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் வேறு சொல்லிக்கிறாரு, யூரோப்பியன் யூனியனோட ஒற்றுமையில தாங்க இந்த உலகத்தோட நல்வாழ்வே இருக்குது, உக்ரைனோட எதிர்காலமும் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவர் தரப்புலேருந்து உருகி பேசிக்கிறாரு. மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டு வருது. அமெரிக்கா ரொம்ப நெருக்கம் ரஷ்யாகிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது கூடவே இந்த கருங்கடல் உளவு பார்த்துட்டு இந்த இப்போ இமேஜ் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தான். அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் அப்படிங்கள புரிஞ்சுக்க முடியுது. பேசிக்கிறாங்க, பின்னாடி குத்துறதுக்கான வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கலாம் மாற்றுக்கிறது இல்லை. இதுக்கப்புறம் பிரான்ஸ் யூகே தலைமையில இங்கே என்கேஜ் ஆவாங்க, அது ஓகே. அடுத்தது அமெரிக்கா முதல்ல இந்த மிடில் ஈஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சீனாவை என்கேஜ் பண்ணுவாங்க அப்படிங்களும் சொல்லப்பட்டு வருது. அப்படியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கு தகவல்களை இந்த பதிவில் பார்த்துருப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்கும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.